ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாண்டியன் தங்கமயில் கிட்ட சரக்கு வரும், திண்ணையில இறக்கி வைமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை வச்சுதான் ராஜியை போட்டு கொடுத்தாங்க தங்கமயில். இப்போ தங்கமயிலுக்கு அதுவே ஆப்பா திரும்ப போகுது. தங்கமயில் சரக்கெல்லாம் வந்த உடனே எத்தனை மூட்டைன்னு எண்ணி திண்ணையில இறக்கி வச்சிடுறாங்க. அம்மா, இத்தனை மூட்டை இருக்கு, எண்ணிட்டீங்கல்ல, இந்தாங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சரக்கு இறக்குறவனும் கையெழுத்துலாம் வாங்குறான். மூட்டை எத்தனைலாம் எண்ணிட்டாங்க, ஆனா எத்தனைன்னு பேப்பர்ல எழுதவே இல்லை. தங்கமயில சரக்கு இறக்குனவன் காமிச்ச பேப்பர்ல எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டாங்க. ஒரு மூட்டை 1500 ரூபாய்மா, 50 மூட்டை இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு 75,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க. பார்த்தா மழை அடிச்சு ஊத்துது. திண்ணையில இருக்க பொருட்கள் எல்லாம் நனையுது. இது தங்கமயிலுக்கு தெரியாம ரூம்குள்ள உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வெளியில வந்து பாக்குற ராஜி, மழை பெய்யுதே, இருக்க மூட்டையெல்லாம் நனையுதே அப்படின்னு சொல்லி தார்பாயெல்லாம் எடுத்து மூடுறாங்க. மழை வந்த உடனே பாண்டியன் யோசிக்கிறாரு, அட திண்ணையில மூட்டையெல்லாம் இறக்க சொன்னனே, தங்கமயில் இறக்கி இருக்குமே, மழை வருதே, நனைஞ்சு போயிருமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதெல்லாம் தங்கமயில புத்திசாலி பிள்ளை, அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ராஜி தான் மழையில நனைகிற மூட்டைகளை எல்லாம் தார்பாய் போட்டு மூடுறாங்க. அதுலயும் 2-3 மூட்டை நனைஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன் வராரு. வரும்போதே திணையில பாத்துட்டு தான் வர்றாரு. தார்பாய் எல்லாம் போட்டு மூடி இருக்கு. பரவாயில்ல, தங்கமயில தார்பாய் எல்லாம் போட்டு மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவன கோமதின்னு கூப்பிட்டுட்டு வராரு. உடனே குடுகுடுன்னு ஓடி வராங்க தங்கமயில. மாமா, நீங்க சொன்ன மாதிரி மூட்டையெல்லாம் வந்துச்சு, நான் இறக்கி வச்சிட்டேன். 50 மூட்டை நான் கரெக்டா எண்ணி பார்த்தேன், அப்புறம் கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டேன். கரெக்டா செஞ்சேனா மாமா அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன், ஆமாம்மா கரெக்டு, அதெல்லாம் நீ கரெக்டாக தான்மா செய்வ, பரவாயில்லம்மா, மூட்டையெல்லாம் நனையாம தார்பாய் போட்டு வச்சிருக்கிய. உடனே கோமதி வந்து சொல்றாங்க, அது ராஜி போட்டது தார்பாயெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ராஜி அங்கே நிற்கிறாங்க. பாண்டியனுக்கு ராஜியை பாராட்ட முடியல. காலையில தானே திட்டிட்டு போனோம், இந்த பிள்ளை இவ்வளவு பொறுப்பா வேலை பார்த்துருக்கு. ஏமா தங்கமயில நீ மூடி வைக்கலையா? அவ எங்க மூடுனா, மலையில 2 மூட்டை நனைஞ்சே போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் ராஜி பார்த்துட்டு தார்பாய் எடுத்து மூடுச்சு அப்படின்னு கோமதி சொல்றாங்க. பாண்டியனுக்கு சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அப்படியே முழிச்சு போய் நிக்கிறாரு. ஏமா, என்னென்ன மூட்டை வந்துச்சு, லிஸ்ட் கொடு அப்படின்னு கேட்கும்போது தங்கமயில, லிஸ்டா இல்ல மாமா, அதெல்லாம் என்கிட்ட எதுவும் கொடுக்கலையே. என்னமா சொல்ற? ஆமா மாமா, 50 மூட்டைன்னு சொன்னாங்க, நான் எண்ணி பார்த்தேன், இறக்கிட்டேன். ஏதோ பேப்பர்லாம் காமிச்சாரா, கையெழுத்து போட சொன்னாரு, நானும் போட்டுட்டேன் மாமா. என்னம்மா நீயே படிச்ச பிள்ளை தானே, என்னென்ன மூட்டை வந்துச்சு, எத்தனை மூட்டை, என்னென்ன பொருள், எத்தனை மூட்டைன்னு சொல்லி எண்ணி வச்சிருப்பேன்னு பார்த்தேன். இல்ல மாமா, ஒரு மூட்டை 1500 ரூபா சொன்னாங்க, 50 மூட்டை இருந்துச்சா, சரின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஐயோ, என்னப்பா சொல்ற, 1500 ரூபாயா? எல்லாமே 1500 ரூபாய் இல்லம்மா. ஏமா, 10 மூட்டை அரிசி மூட்டை மட்டும்தாம்மா 1500 ரூபாய், மிச்சம் எல்லாமே கம்மி விலை தானேம்மா, எல்லாத்தையுமா ஒரே ரேட்டுக்கு போட்டு கொடுத்த. இல்லம்மா, நீங்க எத்தனை மூட்டைன்னு சொல்லவே இல்லை, நானா எண்ணிதான், நான் புத்திசாலித்தனமா நான் எண்ணிதான் மாமா கையெழுத்து போட்டேன். அட போமா, உன் புத்திசாலித்தனத்துல தீய வைக்க. 10 மூட்டை தாமா அரிசி மூட்டை, அரிசி தாமா 1500 ரூபாய், மிச்சம் எல்லாம் வேற வேற பொருட்கள் இருக்கேம்மா. மலையில நனைஞ்சது எந்த பொருள்னு தெரியல, இதுல சக்கரை மூட்டை வேற இருக்கு. ஏமா, எவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு போனா? 75,000 ரூபான்னு சொல்லிதான் மாமா கையெழுத்து வாங்கினாங்க. சரி, நான் சரியாதான் இருக்குமோன்னு நினைச்சுதான் கையெழுத்து போட்டேன். அட போமா, கூறுகட்ட வேலை பார்த்து வச்சிருக்கிற. ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொரு வேலைமா. 10 மூட்டை தாமா அரிசி மூட்டை, அது மட்டும்தான் 1500 ரூபாய். அவன் ஒரு லிஸ்ட் காமிச்சிருப்பானே, அது காமிச்சாங்க, அது வந்து அப்படின்னு பின்னாடி தலைய சொரிஞ்சுக்கிட்டு வலிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க மயிலு. ஏப்பா மயிலு, நீ படிச்ச பிள்ளை தானப்பா, என்னப்பா எல்லாமே நஷ்டத்துல போறீங்க, டிக்கெட்டு போடுறத மட்டும் விலை ஒஸ்திக்கு போடுறீங்க, 1500 ரூபாய் சினிமா டிக்கெட்டு. உடனே கோமதி, ஆமா 1500 ரூபாய் சினிமா டிக்கெட்டு மட்டும் போட்டுச்சு, அதை நீங்க சும்மா இருந்தீங்க, மத்த எல்லார் விஷயத்திலையும் தலையிடுது, அதுக்கும் நீங்க சும்மா இருக்கீங்க. இன்னைக்கு போச்சா, மொத்தமா அம்பேல் எல்லாம் உங்க தலையில மிளகா அரைச்சிட்டாங்க. என்னமோ தங்கமயிலு பொறுப்பான பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. இதே இந்த ராஜி இருந்துச்சு, அது நான் கவனமா பார்த்திருக்கோம். நம்ம வீட்டு விஷயம் நாம தான் கவனமா இருக்கணும். என்னத்த பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க, நானும் புத்திசாலி தான் அத்தை, நானும் தான் பார்த்தேன். உடனே ராஜி கேக்குறாங்க, அக்கா அந்த லிஸ்ட்ல என்னென்ன போட்டிருந்துச்சு? அது வந்து ராஜி அப்படின்னு மறுபடியும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அட என்னப்பா மயில, நீ இப்படி தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ படிச்ச பிள்ளை தானே, அதை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கேக்குறாரு. ராஜி கேக்குறாங்க, ஆமாக்கா, நீங்க எம்ஏ லிட்டரேச்சர் படிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமேக்கா. இல்ல அது வந்து அப்படின்னு சொன்ன உடனே கோமதி கேக்குறாங்க,
நீ உண்மையிலே படிச்சியா இல்ல புத்தகத்தை படத்தை திருப்பி பார்த்துட்டு வந்துட்டியா? படிச்ச புள்ள மாதிரி தெரியலையே உன்னை பார்க்க. உடனே அரசி வர்றாங்க. ஆமாம்மா, அன்னைக்கு கூட எக்கனாமிக்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இருக்காதான்னு என்ன கேட்டாங்க. நான் கேலி பண்றாங்கன்னு நினைச்சிட்டேம்மா. உடனே ராஜி கேக்குறாங்க, என்னது எக்கனாமிக்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா? ஐயோ தங்கமயிலக்கா, நீங்க எம்ஏ படிச்சீங்களா இல்ல சும்மா எம்ஏன்னு பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டீங்களா? இப்படியா கேப்பீங்க கேலியா இருந்தாலும் அப்படின்னு ராஜியும் கேக்குறாங்க. தங்கமயிலுக்கு சொல்ல முடியல, அவமானமா இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே ரூம்குள்ள ஓடி போயிடுறாங்க. பாண்டியனுக்கே யோசனை வந்துருது. ஐயோ, இந்த புள்ளைய நம்பி பொறுப்பை ஒப்படைச்சா இந்த புள்ள மொத்தத்தையும் இப்படி ஏமாந்து வச்சிருக்குதே. ஐயோ, எனக்கு 50,000 ரூபாய் நஷ்டமாயிரும் போல இருக்குதே அப்படின்னு குட்டி போட்டு போன மாதிரி இதுக்கும் தெரியறாரு பாண்டியன். கோமதி சொல்றாங்க, இதுக்குத்தான் ரொம்ப ஓவரா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடக்கூடாது. இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.